நேத்து பொல 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 பொலன்னு பொழந்துட்டானுங்க. பொல 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 என்று தர்மடி பொழந்து விட்டார்கள் நேத்து. கடப்பாரஸ் பேக்டா, கடப்பாரடா மனசாட்சியம் மனசாட்சிடா. இந்த வீடியோல நேத்து ஆர்சிபியை வறுத்தெடுத்து த்ராஷ் பண்ணிட்டானுங்க. நேத்து என்ன 15 ஓவர்ல முடிஞ்சு போச்சுரா. 196 ரன்னையும் முடிச்சிட்டான் சூரியகுமார் யாதவ். கம்பேக் டு த ஃபார்ம். 19 பாலுக்கு 52 ரன். நேத்து ரம்ஜான் சிறப்பான மேட்சை காட்டினீங்க. தரமான மேட்ச். வெக்கங்கட்ட கேவலம் மட்ட ஈத்திரங்கட்ட மானங்கட்ட ஈனங்கட்ட ஆர்சிபி 2 என்று வெளியே சப்ப விட்டீர்கள். சூப்பர். அந்த ஒரு மனுஷன் விராட் கோலி எங்க தலைவன் அண்ணா, வேற டீமுக்கு போயிடுங்க, இந்த மானங்கட்ட டீமுக்கு வராதிங்க, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியல, தயவு செய்து வேற டீமுக்கு போயிடுங்க தலைவா. வேற 9 டீம் உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பாடையில போக டீம்ல இருந்து தயவு செய்து வெளியில போங்க. பாடையில போக டீம்ல இருந்து வெளியில போங்க. இந்த சிராஜ் வெக்கங்கட்ட பய சிராஜ் நாய் இந்தியாவுக்கு நல்லா போடுவான். ஓகே, ஸ்ரீலங்காவுக்கு தான் நீ நல்லா போடுவ, வேற எல்லாத்துக்கும் 6 கொடுக்குறாங்க. நேத்து இஷான் கிஷன் வேற லெவல் பேட்டிங் பொழந்து எடுத்துனா. சர்மா ஒரு 3 6, ஃபர்ஸ்ட் 6 டாப் எட்ஜில் ஆகாஷ் தீப் பால் எப்படி 6 அடிக்கும் போது நம்ம ரித்திகா மேம் ஃபேஸை காட்டுறாங்க கேமரால. ரோஹித் சர்மா அவங்க ஒய்ஃபு, ரோஹித் சர்மானோட ஒய்ஃபு ரித்திகா மேம் ஃபேஸை காட்டும் போது பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம ஹஸ்பண்ட் அவுட் ஆகிடுவாரோ, டாப் எட்ஜு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 6 போயிடுச்சு. ஹாப்பியாக இப்படி சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்க்கணுமே. ஒரு பயத்தால், ஒரு எமோஷனலால், ஒரு 6 போயிடுச்சு இப்படி சிரிக்கிறாங்க. ஒரு அழுவையிலும் சிரிப்பிலும் பாதியில அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து அவங்களுக்கு அழுகுற மாதிரியும் தெரியாது, எமோஷனலாகவும் தெரியாது, எமோஷனான மாதிரியும் தெரியாது, சிரிக்கிற மாதிரி தெரியும். அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எடுத்து அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கவே. ஸோ அடிஸ்டாப்ல எல்லாம் பாண்டியா வந்தானே ஃபர்ஸ்ட் பாலே குங்ஃபு பாண்டியா. நேற்று ஒரு அழகான ஒரு மொமெண்ட் நடந்தது. என்னன்னா மேட்ச்ல ஹார்திக் பாண்டியா நேற்று கிரீஸுக்கு வரும்போது, பேட்டிங் பண்ண வரும்போது பூ 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 பூன்னு எல்லா மும்பை ஃபேன்ஸும் கத்தும் போது விராட் கோலி ஏன் விடுங்க சோட்டா பையன் ஏன் அவனை இப்படி பண்றீங்க, அப்பதான் வந்திருக்கான் சின்ன பையன் அப்படின்றார். இந்த மனசு, அந்த மனசுக்காக எவ்வளோ அவர் நான் மட்டும் எத்தனை பேரடா இழுப்பேன் என் டீமுக்காக, எத்தனை பேரடா இழுப்பேன். பவுலிங் இல்ல, அந்த வைஷாங்க் ஆகாஷ் தீப் வெக்கங்கட்ட ஒரு ஸ்பின்னிங்ல ஒண்ணு இல்ல. மேக்ஸ்வெல் எச்சக்கலை வேற என்ன திட்டிட போறேன்டா. ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும் நல்லா விளையாடுறான். கோவம் தான் வருது. வெக்கங்கட்ட பையன் கிளீன் எல்பி ஆகிறான் ஸ்ரேயாஸ் கோபால் பால்ல. செத்து போயிடுறான். 200 அதே அந்த ஸ்டேடியம்ல 200 ரன் அடிச்சாங்க அந்த பாவமான ஆப்கானிஸ்தான் டீம். என் கண்ணுல இருக்கு இன்னும் அந்த மேட்ச். 200 ரன் அடிச்சாங்க அந்த ஒரு குழந்தை டீம் கிட்ட. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ணன் கடைசியில் நல்லா ஆடினார். அதனால தான் 190 வந்து இல்லைனா அது கூட வந்திருக்காது, சுருண்டு இருக்கும் தலைவன். ஆனால் தினேஷ் கார்த்திக் முன்னாள் மும்பை பிளேயர் தானே அவரு. ஸோ மும்பையில் அந்த பிச்சு தெரியும், வேங்கடே பிச்சு நல்லா பொழந்து எடுத்து அடிச்சாப்புல. வேறு யாருமே அடிக்கலங்க. இந்த தலைவனும் அடிக்கல. பும்ரா பால் அவுட் ஆகிட்டாரு. எல்லா நாளும் தலைவர் அடிக்க முடியுமா? விராட் கோலி அண்ணா தயவு செய்து ஆர்சிபி கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேற டீமுக்கு போங்கண்ணா, அவ்வளோதானா. இந்த மானங்கட்ட டீம்ல வேற எவனா தத்ரா பாட பேன் பண்ணிட்டு இந்த ஆர்சிபி ஓனர் நினைப்பான். ஒரு மீம் பேஜ்ல பார்த்தேன், ஷேர் பண்றேன். இந்த ஆர்சிபி டீமை வாங்கினதுக்கு பதில் 4 ஜேசிபியை வாங்கியிருக்கலாம், காசாவது பார்த்துருப்போம் அப்படின்னு ஒரு மீம் டெம்ப்ளேட் அழகா நம்ம தலைவர் வைகை புயல் வடிவேல் அண்ணனோட மீம் பிளேட்டு. நீங்கள் மீம்ஸால அண்ணன் ஃபேமஸ் ஆகிட்டாரு. ஸோ அப்படி வந்தது.
ஸோ வெக்கங்கட்ட ஆர்சிபி, மானங்கட்ட, ஈத்திரங்கட்ட, எச்சக்கலை, நாராப்பாட, நாரிப்பீட, தயவு செய்து இந்த ஐபிஎல் டீம் விட்டு நீங்கள் பேண்ட் ஆனால் எங்கள் தலைவனுக்கு நல்லது, விராட் கோலிக்கு நல்லது. அதாவது கேட்டுக்கொள்கிறேன். கடப்பாரா பேக்குடா, சூப்பர்ரா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே எம்ஐ தரமாக இருக்கும். பார்த்துட்டு ரிவ்யூ போடுவோம். வாட் இஸ்